இவர் ரஞ்சித் வந்து ஏதோ அவர் எடுக்கிற படம் மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. உங்க ஆட்சியில தான் வந்து தலித்துகள் எல்லாம் இப்படி எல்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கட்டமைப்பீங்களா? நான் யாரையுமே இந்த நீல சங்கி, பச்சை சங்கி எதுக்காக பண்றாங்க? அப்ப இதெல்லாம் ரஞ்சித் போன்றவர்களுக்கு எல்லாம் வந்து தெரியாதா? என்ன தீர்வுன்றத ரஞ்சித்தை சொல்லுங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய மனைவி, அவருக்கு இன்னைக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. அவர் வந்து குழந்தையை பார்த்துக்குவாரு, குடும்பத்தை பார்த்துக்குவாரு அப்படின்னு என்ன பேசுறாரு? வெட்டுவோம் குத்துவோன்னு ஒருத்தர் வெளிப்படையாக ஒருத்தர் பேசுறாரு. சாதின்றது அசிங்கம்டா, அது உனக்கு பெருமை கிடையாது. இல்ல ஜெயலலிதா ஆட்சியிலயோ வேற எந்த ஆட்சியிலையுமோ வந்து தலித்துகளுக்கு எதிரான எதுவுமே வந்து நடந்ததே கிடையாதா? நாங்குநேரி சின்னதுரை வந்து திருப்பி வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. எப்படி பார்க்கறதுன்னு இல்லை, இது எப்படி ஏத்துக்கிறதுனே புரியல. இது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்க. ஒரு சின்ன பையன், அவன் வந்து படிப்புல வந்து படு சுட்டியா இருக்கான், ரொம்ப திறமையானவனா இருக்கான்றதுக்காகவே வந்து ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் வந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, இது காலங்காலமாக இருந்துகிட்டு வருகிற அந்த சாதிய வன்மத்தினுடைய ஒரு வெளிப்பாடு இது. அதுவும் சிறுவர்கள் மத்தியில இந்த ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கிறதே வந்து ஒரு மோசமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே நீதியரசர் சந்துரு அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தார். இப்போ இந்த இதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு வெளிப்படையாகவே வந்து ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அறிக்கையில் அவர்கள் கொடுத்திருக்கிற பரிந்துரைகளை உடனடியாக வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே வந்து நான் வைக்கிறேன். எங்களுடைய பேரவை சார்பாகவே நான் வைக்கிறேன். ஏன்னா திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் வந்து இதை ஒரு வேண்டுகோளாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் வைக்கிறேன். உடனடியாக நீதியரசர் சந்துரு அவர்களினுடைய அறிக்கையை நீங்கள் கையில் எடுத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இதில் ஒரு விஷயம். இன்னொன்று, அவர் 2வது முறையாகவும் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது. திரும்ப ஒரு பையன் தேவேந்திரன் சொல்லிட்டு ஒரு பையன் கூட, ஒரு சின்ன குழந்தை, அவங்க கூட வந்து அவங்க மேலே ஒரு நடந்த ஒரு தாக்குதல் ஆகட்டும், இது சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையாக அப்படின்னு வந்து நம்ம இதை எடுத்துட முடியாது. அதுவும் சேர்ந்தது தான். ஆனால் அது மட்டுமே இதில் வந்து பின்னணின்னு நான் சொல்ல முடியாது. இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நெல்லை பகுதிகளில் இப்போது 2 விதமான காணொளிகள் வந்தது. நயினார் நாகேந்திரன் பேசின காணொளிகளை நாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு பொறுப்பான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருக்கிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னாடி பேசினதா பின்னாடி பேசினதான்றது எனக்கு தெரியல. ஆனால் அவர் தான் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசுகிறாரு? வெட்டுவோம் குத்துவோன்னு ஒருத்தர் வெளிப்படையாக ஒருத்தர் பேசுகிறார். சரியா? இப்போ வைரமுத்துவை பற்றி பேசும்போது அவர் பேசுகிறார், ஏதோ ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு போர்டு போட்டிருக்கு, அந்த பதாகைக்கு கீழே நின்று அவர் பேசுகிறார். அது அந்த சம்பவம் நடந்த, பிரச்சனை நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டமாக இருக்கலாமா அது? அப்போ அவர் பேசும்போது அப்புறம் அவரை வெட்டலாமா வேணாமா அப்படின்னு யார் கேட்குறான்னா, ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் பேசுகிறாரு, மேடையில், பொது மேடையில் பேசுகிறார். அப்போது இந்த மாதிரியான ஒரு கொலை வெறியை தூண்டக்கூடிய, ஒரு சாதி வெறியை தூண்டக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு கேட்டு வளர்கின்ற பிள்ளைகளினுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ இது மாதிரியான இப்போ அப்படி பேசின சாதி வெறியை தூண்டுகின்ற, அதற்காக கொலை கூட செய்யலாம் என்று வெளிப்படையாக மேடையில் பேசிய ஒரு மனிதன் தான் இன்னைக்கு தலைவனாக இருக்கிறார். எதுக்கு? பாஜகவுக்கு, ஒரு தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டில் தலைவனாக இருக்கிறார். அவர் தலைமையில தான் இன்னைக்கு வந்து எடப்பாடியும் சேர்ந்து வச்சு கூட்டணி வேலைகளை பார்க்க போறாங்க. அப்போ இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை அந்த பிள்ளைகள் கிட்ட உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு பென்சில் தகராறுல வந்து மாணவர்கள் வந்து, ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை வந்து வெட்டியிருக்கிறார், தடுக்க வந்த ஒரு ஆசிரியரை வெட்டியிருக்கிறார் அப்படின்னா, இந்த வன்முறை எண்ணம் அவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறதையும் நாம வந்து யோசிச்சு பார்க்கணும். இதை வெறுமனே வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே பார்த்து நாம இதை வந்து முடிவு பண்ணிட முடியாது. இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பென்சில் விவகாரத்துல ஸ்கூல் பேக் எல்லாம் நாங்க வந்து சோதனை பண்ணுவோம் அப்படிங்கிற, இது தீர்வு ஆகாது. இது தீர்வு ஆகாது. இது வந்து உள்ள இருக்கு, ஸ்கூல் பேக்குக்குள்ள இல்லை. அதற்கான அந்த தாக்குவதற்கான ஆயுதம் வேண்டுமானால் பேக்குக்குள்ள இருக்கலாமே தவிர, ஆனா அந்த சிந்தனை எங்க இருக்கு? உள்ள இருக்கு, தலைக்குள்ள ஏற்றி வச்சிருக்காங்க, பதிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பதிக்கிறாங்க. அப்ப அதை எடுப்பதற்கு என்ன வழி? அதை தான் நாம பார்க்கணும் இல்லையா? நாங்குநேரியில அந்த பையன் சின்னதுரை மீது ஏற்கனவே வந்து கடுமையான தாக்குதல், அதுல இருந்து நம்ம மீண்டு வந்ததே பெரிய விஷயம், பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம் அது இல்லையா? ஆனா இப்ப திரும்பவும் வந்து ஒரு தாக்குதல், யாருன்னே தெரியாது, ஆனால் தொலைபேசி செயலி மூலமாக பழக்கம்னு சொல்றாங்க. இன்னும் அதை பற்றின முழுமையான விவரங்கள் நமக்கு வரல. அதுதான். ஸோ அது எப்படி வேணும்னாலும் இருந்துட்டு போட்டுங்க, அது அவனோட பர்சனல், ஓகேவா? ஆனால் இந்த வயசுல வந்து இது கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் எல்லாரும் சொன்னாலும் கூட, முழுமையான செய்திகள் வந்ததுக்கு அப்புறம் தான், விசாரணைக்கு அப்புறம் தான் நமக்கு அது ஏன் நடந்துச்சு, யார் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது கடுமையாக கண்டிக்கப்படப்பட வேண்டிய ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையே வந்து இதற்கு இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வந்து ஒரு நிலைப்பாடு. ஏன்னா தொடர்ந்து பிற்போக்கு சக்திகள் சாதியத்திற்கு ஆதரவாகவும் சாதியை தூண்டுகின்ற விதமாகவும் வந்து இங்கே
பேசிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் வட மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அதை வந்து தூண்டுகின்ற ஒரு வேலையை பாஜக திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது அந்த துணைவேந்தர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. பல்கலைக்கழகங்களில் கல்வி நிலையங்களில் அறிவியல் கருத்துக்கள் மட்டும்தான் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும், கட்டுக்கதைகள் எல்லாம் இங்கே பயிற்றுவிக்கப்படக்கூடாது, பிரிவினையை தூண்டுகின்ற மாதிரியான கருத்துக்களுக்கு பல்கலைக்கழக வளாகங்களிலோ அல்லது கல்லூரி வளாகங்களிலோ இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. இது எதுல இருந்து வருது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான சம்பவங்களினுடைய விளைவாகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய இந்த பேச்சாக நான் பார்க்கிறேன். அதே ஒரு சூட்டோடு சூடாக நீதியரசர் சந்துரு அவர்களினுடைய அறிக்கையையும் அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னா பெரும்பான்மையாக நம்முடைய மாணவர்களை இதிலிருந்து காப்பாற்றிக்க முடியும். இப்போ சின்னதுரை வந்து உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், காயம்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரை தாக்கியவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பிள்ளையை தாக்கியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் சின்ன பிள்ளைங்க தான், அவனுடைய வயது தான் அந்த பிள்ளைங்களுக்கும் இருக்கும். அப்போ அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அதிலிருந்து அவர்களை மீட்க வேண்டியதும் நம்முடைய கடமை தான். அப்போ என்னன்னா அவங்களுக்கு அதை உணர்த்தணும். சாதின்றது அசிங்கம்டா, அது உனக்கு பெருமை கிடையாது. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அது ஒன்றும் பெருமையான விஷயம் கிடையாது, அது இருக்கிறதுலயே அசிங்கமான விஷயம் அதுதான், அதையே நீ தூக்கி சுமக்கிற, நீ படிச்சு வாங்க போற பட்டம் தாண்டா உனக்கு பெருமைங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு நாம உணர்த்தணும். இதுல பெற்றோர்களுக்கும் கடமை இருக்கிறது, ஒரு சமூகத்திற்கும் கடமை இருக்கிறது, எங்களை போன்ற ஒரு ஜனநாயக அமைப்புகளுக்கும் இதுல பெரிய பங்களிப்பு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்தையுமே சரியாக ஒருங்கிணைத்து கொண்டு போக வேண்டிய மிகப்பெரிய கடமை என்பது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக திராவிட மாடல் அரசு இதில் எல்லாம் கவனம் செலுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்கே எந்த தவறு நடந்தாலும் உடனடியாக அதை காதில் கேட்டு நடவடிக்கை எடுக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா எடப்பாடி மாதிரி வந்து 13 பேரை சுட்டு கொண்டாங்க, நான் பத்திரிகையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் சொல்லலை. ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை அட்மிட் பண்ணிக்கிறாரு ஃபர்ஸ்ட். எப்பவுமே வந்து நீ தப்பு பண்ணிட்டேங்கிறத நீ உணர்ந்தால் மட்டும்தான் நீ திருந்துவ இல்லையா. இது சின்ன வயசுல நம்ம வீட்டில் பெரியவங்களே நமக்கு சொல்லுவாங்க, நீ முதல்ல தப்பை ஒத்துக்கோ, நீ பண்ண தப்புன்னு ஒத்துக்கோ, அப்பதான் நீ திருந்தணுன்ற எண்ணம் உனக்கு வரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு அரசு வந்து தவறு நடந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிற அட்மிட் பண்ணிக்கிற ஒரு அரசாக இங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் அதிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத அந்த அரசு யோசிக்க முடியும் ஆக்கப்பூர்வமாக. அப்படி ஒரு அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எதையும் மூடி மறைப்பதற்கோ அதிலிருந்து விலகி ஓடுவதற்கான ஒரு அரசாகவோ இங்கே இல்லவே இல்லை. அதெல்லாம் அதிமுகவோட முடிஞ்சு போச்சு. ஸோ சரியான ஒரு நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்கு. அதோடு எங்களுடைய வேண்டுகோளாகவும் நான் இதை வைக்கிறேன். ரஞ்சித் அவர்கள் வந்து ஆட்சியில தான் வந்து தலித்துகளுக்கான கொடுமைகளும் பிரச்சனைகளும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. வாட்சாத்தின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு தெரியுமா? பெண்கள், எத்தனை பெண்கள் அதில் வந்து எவ்வளோ கொடூரமான பாதிப்பு. அது நடந்தது எந்த ஆட்சியில்? அப்போ பழங்குடி மக்களை வந்து இவர்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்க மாட்டாங்களா? பழங்குடி பெண்கள் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்க மாட்டாங்களா? இல்லை ஜெயலலிதா ஆட்சியிலையோ வேறு எந்த ஆட்சியிலையுமோ வந்து தலித்துகளுக்கு எதிரான எதுவுமே வந்து நடந்ததே கிடையாதா? அதாவது திருமாவளவன் அவர்களே வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் இல்லையா, அதாவது நானே முதலமைச்சராக இருந்தாலும் கூட ஒரே ராத்திரியில் இது எல்லாத்தையும் தடுத்துட முடியாது. அதுதான் உண்மை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு கால விஷம் இது. அதை வந்து ஒரு 100 ஆண்டு கால ஆட்சியிலேயோ அல்லது ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியிலேயோ வந்து யாரும் அதை மாற்றிட முடியாது. ஆனால் அதை நோக்கிய ஒரு நடவடிக்கையில், அதை நோக்கிய ஒரு பாதையில் இந்த அரசு செல்கிறதா இல்லையா, அதை தான் அவங்க பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற ஒரு சமூகத்தில் இவர்களை அதிலிருந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னா வெறுமனே சட்டம் போட்டு மட்டுமே வந்து திருத்திட முடியாது. ஒரு உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களை நம்ம தயார்படுத்தணும்னா அவர்களுக்கான கல்விக்கான வாய்ப்புகளை நம்ம அதிகப்படுத்தணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் பெயர்ல வந்து அயலக உயர் படிப்புக்கான அந்த உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க ஒரு வாரமா பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து MBA படிக்கிறதுக்கு ஃபாரின்ல படிக்கிறதுக்கு 36 லட்சம் ரூபாய் வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? அப்ப இதெல்லாம் ரஞ்சித் போன்றவர்களுக்கெல்லாம் வந்து தெரியாதா? சரி, அப்ப என்ன தீர்வுன்றதை அவர் சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்காங்கல்ல, என்ன தீர்வுன்றதை ரஞ்சித்தை சொல்லுங்க. என்ன தீர்வு இதுக்குன்னு அவரை சொல்லுங்க. புரியுதா? இப்போ கேரளாவில் வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து பாஜக ஜெயிச்சிட்டாங்களே, ஒரு தேர்தலில் வந்து எல்லா இடத்துலையும் தோத்துட்டாங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் உள்ளாட்சி தேர்தல் நினைக்கிறேன் ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ அந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அந்த பகுதியில் நாங்கள் பள்ளிக்கூடங்களை அதிகமாக திறக்க வேண்டும் சொன்னாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து எதையெல்லாம் கொடுத்து இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் தமிழ்நாடு முதலமைச்சர் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த பிள்ளைங்க வந்து வெளிநாடுகளுக்கு போய் படிக்க போறாங்கன்னா அவர்களுக்கான ஒரு தெளிவும் கிடைக்கும், துணிச்சலும் கிடைக்கும். ஏன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியில் அவங்க போய் உட்காரும் போது அவர்களால் துணிச்சலாக தங்களுடைய சமூகத்திற்காக அவங்களால பேச முடியும். சட்டம் இயற்றுகின்ற இடத்திற்கு அவர்களை கொண்டு வருவதற்கான வேலைகளை இன்றைக்கு திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு இருக்கு.
இன்னும் சொல்ல போனா யார்கிட்டையும் போய் நீங்க கை நீட்டி கை கட்டி வேலை பார்க்க வேண்டாம், நீங்களே வந்து தொழில் அதிபர்களாக ஆகலாம், தொழில் முனைவோர்களாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெயர்லேயே வந்து தொழில் முனைவோர் திட்டத்தை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அந்த முன்னேற்றத்திற்காக திராவிட மாடல் அரசு இன்னைக்கு உருவாக்கி வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், யார் சாதிய ஆதிக்க மனப்பான்மையோடு இருக்கிறார்களோ அந்த சமூகத்தினுடைய பிள்ளைகளையும் தூக்கி அவங்களையும் கல்விக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும் போதுதான் அந்த சிந்தனையில இருந்து அவங்க வெளியில வருவாங்க. ஸோ இப்படிதான் ஒரு அரசு வந்து இதுல செயல்படுத்தி கொண்டு வர முடியுமே தவிர, இவங்க நினைக்கிற மாதிரி இப்படின்றதுக்குள்ளெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு ரஞ்சித் எடுக்கிற படம் கிடையாது இது. தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு அப்புறம் தொடர்ச்சியாவே திமுக விமர்சனம் பண்றாரு. இல்லைங்க, அவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு அப்புறம்னு கிடையாதுங்க. அவர் அதுக்கு முன்னாடி இருந்தே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. சரியா? என்னன்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்காக அவ்வளவு பொங்குறாங்க, எல்லாம் பண்ணாங்க, ரைட்டு. அதை யாருமே வந்து நியாயப்படுத்தலை. அது யாராக இருந்தாலும் சரிங்க. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் பற்றின ஒரு நெகட்டிவான பக்கங்கள் கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் வந்து அது கட்ட பஞ்சாயத்து பண்ணார், அது பண்ணார், அதிலிருந்து வந்த பகை அப்படி எந்த பகையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் உயிர் தாங்க. சரியா? நீங்கள் வந்து ஒருத்தன் வந்து மோசமானவனாகவே இருந்தாலும் சரி, அதுவும் உயிர் தானே, போனால் திரும்ப வராது இல்லையா? அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க, பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா? அப்படி தான் நம்ம பார்க்கணும் இதை. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலையை நாம் எந்த விதத்திலும் வந்து நியாயப்படுத்தவும் கிடையாது. அது கடுமையான கண்டனத்திற்குரியது. அதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்திருக்காங்கிறதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இவ்வளவு வந்து பேசுகிறாருல்ல ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய மனைவி, அவருக்கு இன்னைக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. சமூக வலைத்தளங்களில் எல்லா இடங்களிலையும் வந்து அது பரவிட்டு இருக்கு. அந்த கட்சி பொறுப்பிலிருந்து, அவருக்கு கொடுத்த பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு அந்த கட்சியினுடைய பதில் என்ன தெரியுமா? ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் வந்து குழந்தையை பார்த்துக்குவாரு, குடும்பத்தை பார்த்துக்குவாரு அப்படின்னு. இதை சொல்றதுக்கு நீ யாரு? இல்லையா? பெண்கள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் உள்ளாட்சியில் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பெண்களுக்கு கொண்டு வந்தார். அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30 விழுக்காடாக இருந்து இன்னைக்கு இந்த அரசு, திராவிட மாடல் அரசு, அதை 40 விழுக்காடாக மாற்றி இருக்கிறது. அப்போ எல்லாவற்றிலும் இன்னைக்கு மேயர்களாக வந்து பெண்களுக்கு 11 மேயர்கள் இருக்காங்க. அப்போ எல்லாவற்றிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை நோக்கி திராவிட மாடல் அரசு ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நீங்க வந்து இதை வந்து ஒரு பெண் அவங்க வந்து குழந்தையை பார்த்துக்குவாங்க, குடும்பத்தை பார்த்துக்குவாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு போக்குது? அப்ப இந்த ஆணாதிக்க போக்குக்கு ரஞ்சித்தோட பதில் என்ன? உடனே வந்து இப்ப சாதியமும் இதுவும் ஒண்ணுதான். பெண் வந்து சாதி ரீதியாகவும் ஒடுக்கப்படுகிறாள், பாலின ரீதியாகவும் ஒடுக்கப்படுகிறாள். 2 விதமான ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகின்ற ஒரு பெண்ணுக்காக நீங்க என்ன பேசுனீங்க? இப்போ வரைக்கும் என்ன பேசுனீங்க? இல்ல. அப்ப ஏன் மத்தவங்களுக்குலாம் வந்து வீட்டுல குடும்பம் குட்டியில எதுவுமே கிடையாது? அப்ப நீங்க வந்து குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியதானே? அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு, அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாதா? அதை நீங்க எப்படி நீங்க வந்து அதை சொல்றீங்க? அவங்களுக்கு இந்த வேலை தான் அப்படின்னு நீங்க எப்படி பிரிச்சு கொடுக்குறீங்க? இது என்ன மாதிரியான ஒரு போக்குது? புரியுதா? அப்போ இது ஒரு காரியத்தை வச்சு மட்டுமே வந்து இவங்களை நம்ம எடை போட முடியுமா? அதே மாதிரி தாங்க இவர் ரஞ்சித் வந்து ஏதோ அவர் எடுக்கிற படம் மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது இது. புரியுதா? இவர் என்ன சொல்றாரு? நாங்கள் வந்து எம்எல்ஏ சீட்டுகளுக்காக நாங்கள் அப்படியெல்லாம் அடிமைகளாக இருக்க மாட்டோம் அப்படின்னு இவர் யாரை சொல்றாரு? மறைமுகமா சொல்றாருல்ல. அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்துல நின்று தன்னுடைய வாழ்க்கையையே அதற்காக அர்ப்பணித்து நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். அப்போ அவரையே நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னா அவரை விட நீங்க பெரிய தலைவரா? நான் கேட்கிறேன். அப்ப திருமாவளவன் அவர்களை விட ரஞ்சித் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரா? நீங்க பேசுற டயலாக் எல்லாம் வந்து திரைப்படங்களுக்கு தான் வந்து ஒத்து வரும். நடைமுறையில் அதனுடைய பலன் என்ன? அதை யோசிச்சு பேசணும். அவங்க என்ன சொல்றாங்க, திமுக விமர்சனமே நீல சங்கி அப்படின்னு ஒரு டேக்லைன் வந்து கொடுக்குறாங்கன்னு பேசியிருக்காரு. எனக்கு நான் யாரையுமே இந்த மாதிரி நீல சங்கி, பச்சை சங்கி இப்படிதான் ரைட்டு. அதே மாதிரி நீங்களும் வந்து சில நேரங்களில் கருப்பு சங்கின்னு சொல்லும்போது அவங்க அதை சொல்லதான் செய்வாங்க. இது வந்து ஒரு எதிர்வினை. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்க அதை சொல்லிக்கிறது இதை சொல்லிக்கிறது அப்படியான ஒரு போக்கு இது. அப்ப இதை சொல்றாங்கன்றதுக்காக நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அரசையே வந்து நீங்க மோசமான அரசு, உங்க ஆட்சியில தான் வந்து தலித்துகள் எல்லாம் இப்படியெல்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கட்டமைப்பீங்களா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இல்லையா? சமூக வலைத்தளங்களில் இருப்பவர்கள் ஒரு கட்சியை தப்பா பேசும்போது அவங்களுடைய விமர்சனங்கள் அப்படிதான் வரும். அது அப்ப இதை கூட எதிர்கொள்ள முடியாமல் உடனே வந்து எங்களை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருமாவளவனுக்கே நீங்க எதிராக பேசும்போது அப்போ உங்களை என்னன்னு சொல்றது? அப்போ நீங்களும் வந்து ஒரு தலித் மக்களுக்காக பேசுறோம் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அப்ப திருமாவளவன் யாருக்காக பேசுறார்? அப்ப அவரை எதுக்காக நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க? அதுவும் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்றீங்க. அப்ப நீங்க நீலசங்கி கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லலாமா? அப்படித்தானே போகும் இது. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு எல்லையே கிடையாதுங்க. சரிங்களா? ஆனா என்ன ஒரு கண்ணியத்தோடு நாகரிகத்தோடு பேசுறாங்களா? அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்றபடி சமூக வலைத்தளங்களில் நிறைய போடுறாங்க. இப்பெல்லாம் என்ன நீல சங்கின்றாங்க, கருப்பு சங்கின்றாங்க, அப்புறம் வந்து வெள்ளை சங்கி, என்னென்ன கலர்ல இருக்கோ எல்லா கலரும் சொல்றாங்க.